நித்யானந்தம். இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்து மதத்துல நம்ம இந்துக்களுக்கு எத்தனை பேருக்கு பகவத்கீதை தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கிறிஸ்துவ மதத்துல பைபிள் தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இஸ்லாமிய மதத்துல குரான் தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இந்து மதத்துல எவ்வளவு பேருக்கு பகவத்கீதை தெரியும்? பகவத்கீதைனா ஒரு சுத்தபத்தமா பக்தியோட வழிபட வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு ஒரு பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா அது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரு படிச்சு வாழ்க்கையில அதை வாழ்ந்து பயனடைஞ்சிருக்கோம். எனக்குமே சின்ன வயசுல புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும்னா, ஒரு 10 வயசு இருக்கும்போது தூர்தர்ஷன்ல ஞாயிற்றுக்கிழமையான ராமாயணம் போடுவாங்க. அதுவும் ஹிந்தியில இருக்கும். எனக்கு அந்த போர் வரும்போது 2 சைடு இருந்து 2 அம்பு அதுல அந்த நெருப்பு பொறிகள் பறக்கிறது, இது மாதிரியான காட்சிகள் தான் பார்க்க பிடிக்கும். மற்றபடி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒண்ணுமே புரியாது, விளையாட போயிடுவேன். இது மாதிரிதான் ராமாயணம், மகாபாரதம் எனக்கு தெரிஞ்சிருந்தது. பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமிகளை பார்த்த பிறகு அவரோட சத்சங்கத்துல ராமாயணம்ன்றது, மகாபாரதம்ன்றது எல்லாமே நமக்குள்ள நடக்கிறது அப்படின்னு பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமிகள் மிக எளிமையா கதைகள் மூலமா ராமாயணம் அப்படின்றது என்னன்னு புரிய வச்சாரு. இது மாதிரியான புராணங்கள் கூட நமக்கு தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ராமாயணம், மகாபாரதம்லாம் தெரியும்னு தெரியல. 2010 சமயத்துல புத்தகங்கள் மூலமாகவும் சத்சங்கங்களின் மூலமாகவும் தான் சுவாமிஜி கொடுத்த ஞான கருத்துக்கள் கிடைச்சிச்சு. இப்போ உங்க கையில இருக்கிற செல்போன்ல இருந்து நீங்க ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ மூலமாக உங்களுக்கு ஆன்மீக கேள்விகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் மிக எளிமையா விடை கிடைக்கிற மாதிரி சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ பார்த்து பயனடைங்க. நன்றி. நித்யானந்தா.